இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி ஆற்றை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரை செடிகளால் பொதுமக்கள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், தற்பொழுது காவிரி ஆற்றை ஆக்கிரமித்துள்ள இந்த ஆகாய தாமரை செடிகளால் பொதுமக்களுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. இதை அகற்றுவதற்கு அந்த மாநகராட்சி நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? வணக்கம் சங்கீதா. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதி வழியாக செல்லும் காவிரி ஆற்றின் மீது தற்பொழுது 6 கிலோமீட்டர் அளவுக்கு ஆகாய தாமரை பறந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் ஈரோடு, கரூர் மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்களை சென்றடைகிறது. காவிரி ஆற்றின் பல்வேறு இடங்களில் சாயக்கழிவு, தோல் கழிவு நீர் மற்றும் சாக்கடை நீர் கலப்பதால் காவிரி ஆற்றின் பல பகுதிகளில் ஆகாய தாமரை அதிக அளவு முளைத்துள்ளன. தற்போது மேட்டூர் அணையில் இருந்து தனத்துக்கு நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகாய தாமரைகளால் நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறு மாசுபடுவதோடு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடற்கரைகளில் மின்சார உற்பத்தி செய்வதற்கும் அவ்வப்போது பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. காவிரி ஆற்றில் உள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற பொதுமக்கள் வலியுறுத்தியும் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர். இதனால் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக காவிரி ஆற்றை கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் வீடுகளில் மாலை நேரத்தில் பாம்பு மற்றும் விச ஜந்துக்கள் அதிகமாக படையெடுத்து வருவதாகவும் அதிக அளவு சூழ்ந்துள்ள ஆகாய தாமரையால் கழிவு நீர், தாய் நீர் ஆகியவை தேங்குள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் வயல்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவு பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகாய தாமரை அதிக நீர் இழுப்பு செய்யக்கூடிய பாசி வகையாகும். இது வளர்ந்து வருவதால் ஆற்றில் மீன்வளம் குறையும், கழிவுகள் தேங்கி தண்ணீரை மாசுபடுத்தும். எனவே காவிரி ஆற்றில் வளர்ந்து வரும் ஆகாய தாமரைகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.